அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் தீராம்பாளையம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்து தேன் எடுத்ததுக்கப்புறம் மெழுகை வந்து உருக்கியிருக்கும். இந்த மெழுகை உருக்குனதை இந்த பெட்டிமில் தள்ளிட்டோமா அதாவே வந்து தேன் பூச்சி கட்டும். இன்றைக்கி அதாவது பண்ண போகிறோம் பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பெட்டி. இதில் வந்து இந்த பெட்டியில் வந்து இந்த பிரேம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே எடுத்துடுறோம். இந்த மெழுகை வந்து ஏதாச்சும் ஒரு வாரத்தில் இப்படி தடையிறோம், இப்படி தலையை வச்சுக்கிறோம். 4 பக்கம் தள்ளிட்டோம்னா அதோட வாசனைக்காக வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம தள்ளிட்டோம்னா போதும். இது வேலை முடிச்சு இவ்வளோ தான் தட போகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணால் அந்த பிரேம் எடுத்துகிட்டு வெளியே போட போகிறோம். இல்லை வெறும் மூடி வச்சு கட்டிக்கிறோம். மூடி வச்சு கட்டி நம்ம வச்சிடறோம். அதை விட்றேன். கட்டும்போது டைட்டாக கட்டிடணும். அப்போ நம்ம பொசுன உழுது கட்டும்போது நம்ம அதாவே கட்ட எடுக்கிற ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பெட்டி எப்படி எம்மா வைக்கலாம். இதோட வாசலில் தான், இது உள்ளுக்கு நுழையிறது வாசல் தான். இதுக்கு தான் பூச்சி நுழைஞ்சிக்கிட்டோம். நம்ம இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இப்போ நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம். இப்போ கரெக்ட் வச்சோம்னா அடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இது உயரம் கூட இருக்கும், இது வந்து உயரம் கம்மியாக இருக்கும். இப்படி வச்சோம்னா அடை நெட்டாக ரொம்ப அதுமே கட்டும். அப்படி வாங்க. நம்ம இப்போ இதில் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா 2025 1ஆம் தேதி 1ஆம் மாதம் நியூ இயர் இன்றைக்கி. அதனால் வைக்கிறோம். 2 மாதம் வச்சு வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம பாருங்கள், மெழுகு தடை வச்சதில் வேறு பக்கத்துலேருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சிருக்குது. கரெக்டாக நம்ம எந்த பெட்டியில் மெழுகு தடவணும் அந்த பெட்டிகள் நுழையுது பாருங்கள். நம்ம இந்த பெட்டியில் தான் மெழுகு தடவை வச்சோம். எங்கேயாவது ஒரு கூட்டம் வந்திருக்குது, அந்த வீட்டுக்காரன் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பூச்சி சேர்ந்தாப்புல போகுது பாருங்கள். 100 கணக்கில் பூச்சி உள்ளே போயிட்டுருக்குது. வேணும் ராணி, இந்த ராணி பிடிக்கிறதுக்கு. இது எப்படி இந்த லப்பரம்பு போட்டோம்னா நம்ம அடை வந்து இப்போ 5 கிலோ இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த லப்பரம் போடுறோம். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அடைக்கு இப்போ லப்பரம் கட்டி போட்டுறோம். நம்ம இது கட்டிட்டு நம்ம ஒவ்வொரு அடையில் வச்சிடலாம். இதில் ராணியில் பாருங்கள்.
இதான் ஆணித்தண்ணி மிட்டா பாருங்கள். இதெல்லாம் வேலை கடத்தினி, இது மட்டும் பாருங்கள். இது ஆணித்தண்ணி மிட்டா நமக்கு தேவையில்ல. இப்போ ரைட்டாக அடிச்சுக்கலாம். இது ஆணித்தண்ணி மிட்டா 2 பக்கமும் இருப்பாங்க. இந்த பக்கமும் இருக்குது அதே மாதிரி தான். இந்த சைடு பிடிச்சா அதே மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணி அது எடு. மொத்தம் பாருங்கள். இதில் மொத்தம் 8 அடை கட்டியிருக்குது. இதிலே 6 இருக்குது. கையில் ஒன்று 7, அதில் ஒன்று 8 அடை இருப்பாங்க. கொண்டு பாருங்க. நம்ம 6 அடை கட்டிட்டோம். இப்போ எப்படி பூச்சி கீழே இறக்குறோம் பாருங்கள். இதை தூக்கி அப்படியே மேலே வச்சிடலாம். மேலே வச்சுலாம் கீழே ராணி இருந்தாலும் கீழே அப்படியே இறங்கிட்டோம். இந்த மூடிலாம் கட்டியிருப்பாங்க. போடுறோம். இந்த பாருங்க, இந்த மூடியெல்லாம் இருக்குது பாருங்க. பெட்டி அழுகாமல் கீழே கமிட்டி வச்சிடலாம். இப்போ கமிட்டி வச்சிடமா கீழே அந்த ராணியை தான் இறங்கி கீழே. இந்த மூடியில் பாருங்களே பூச்சி பாருங்கள். ராணி இதில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே பார்க்க தேவை. நம்ம ராணி உள்ளுக்க தான் இருக்கும். நம்ம இந்த அடையை தான் இஷ்டம் இருந்தாலும் எடுத்துடலாம். நம்ம எங்கே பெட்டி எடுத்தோமோ அதே இடத்துல தேன் பிடி வச்சோம்னா பூச்சல் எல்லாம் போயிடும்.